மாலிமேடு பச்சையம்மன் கோயில் என்றால் நமக்கு தாய்நாடு தலைநகரமாகும். தாய்நாடு தலைநகரமாகும். ஆமா ஆமாம். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஆணாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாக பிறந்த தாய்மார்கள், தாய்மார்களும் செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், ஆமாம், அனைவற்ற பேரும் கடல்ல காட்சி தருகிறார்கள். எதற்காக, என்ன காரணம் சொன்னால் தெரியும். நானே சொல்லணும். என்னடா பிரச்சனை? கொலை முடிச்சா இல்லடா செவப்புண்டா என்னடா அம்மா, இத பச்சையம்மனுக்காக மாதம் அமாவாசை திதி என்று அமாவாசை நாடக சபா கலைக்குழுவினர்கள் மற்றும் பல நாடக சபாவிலிருந்து வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் வருகை தந்திருக்கிறார்கள். ஆமா. ஆனால் இன்று ஆடக்கூடியதோ 44வது மாதம். 44வது மாதம் முடிந்தால் செங்கோட்டுவேல் 44வது மாதமாக அமாவாசை கொண்டிருக்கிறது. சரி, எது வந்தாலும் அங்கே வரணும். அப்படி இருந்தாலும் இருக்கக்கூடிய அனைவற்ற பேருக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் அப்படியாக இருந்தாலும் நமக்காக போதும் என்பது அன்னதானம், போதாது என்பது சொன்னதானம். அப்பேற்பட்ட அன்னதானத்தை நமக்காக வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இங்கு கூத்து பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் நமக்காக அன்பளிப்பு செய்த கூத்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்து இங்க தூங்குறவங்களும் நமக்காக அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் அருகு போட்டு வீட்டுல இருந்தா கணவர் இறந்து வாரம் நீங்க கூத்து பார்க்க தூங்குறவங்களும் சொல்லுமா, வீட்டுல இருந்தா புரசகர ஓசிரி ஆனா ஒரு 3 கொண்டா 3 நீ சொல்லுமா. எங்க கை வைக்கிற அறிக்கை போட தாயே. அனைத்து நல்ல உள்ளங்களும் அருக போல் வேரோடி ஆளிலை போல் தலைதலைத்து போல் கிளைகளைத்து எந்த முகமானாலும் தங்க முகமாகி வாழையடி வாழையாக 16 செல்வர்கள் பெற்று பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய பச்சையம்மனை வேண்டுகிறோம். அது மட்டுமல்ல நமக்காக வருகை தந்துள்ள ஐயாவாகப்பட்ட ஒரு வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யூடியூப் செல்வம் அண்ணா அவர்கள் வந்திருக்கிறாங்க. கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல். ஆமா, செல்வம் ஐயா அவர்களும் அனைத்து யூடியூப்காரரும் வருவாங்க. ஒரு ஸ்டாண்ட வைப்பாங்க, அந்த செல்லாதல சொறி விட்டுருவாங்க. அதுக்கு போய் படுத்து தூங்கிடுவாங்க. காலையில போய் எலி போட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. செல்ல எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா, அப்படி எல்லாம் இல்லாம நமது ஐயாவாகப்பட்ட செல்வம் ஐயா அவர்கள் விதி 30 கண் விழித்து தன் கையிலேயே 2 கரங்களாலேயே குடித்து கொண்டு இருக்கிறார். செல்லு ஒருவேளை இப்படியா இருக்குமா? அப்ப குத்துறாருப்பா, இருப்பா குத்துப்பா, நல்லா குத்துவியா? சிரிக்கிற அப்படியே விட்டா 1 மணி நேரம் வாப்ப பாவங்க. தன் கரங்களிலே செல்லை வைத்துக் கொண்டு கண் விழித்து ஆனால் நமக்காக வீடியோ எடுத்து இந்த உலக மக்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் என்பதற்காக நல்ல எண்ணத்துடன் அவர் விடிமப்பது நமக்காக விழித்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். எங்கும் பரப்ப வேண்டும் என்று. ஆமா ஆமா, அதனால் அவர் குடும்பமும் எந்த முகமானாலும் தங்க முகமாகி வாழ எதி வாழையாக வாழ எல்லாம் வல்ல பச்சையம்மனை வேண்டுகிறோம். அப்படி இருந்தாலும் வைத்த நாடகம் என்ன சொன்னால் தெரியும். ஸ்ரீ ராமாயணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வாலி மோட்சம். வாலி முத்தி மோட்சம் இல்லையே, அங்குதான் பட்டாபிஷேகம். இந்த நாடகத்தில் நீ யார்? உன்னோட பெயர் என்ன?
பந்தல் பந்தல் வந்துடுறாங்க அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன் எல்லாம் பார்க்கல தான் எப்படி எப்படி கோமாளி ஏடா தார வந்துருச்சாட்டுக்குதுன்னு ஒத்து வரலடா. தாரை வந்து விட்டது உனக்கு ஒத்து வரவில்லையே. ஏப்பா, தாரை நம்முடைய உலகட்டும். ஒரு 1000 அடி அப்படி இந்த சைடில் கண்ணம்மா தெரிந்ததா என்ன? என்னுடைய பெயரோ தாரை. அப்ப ஒத்து நீ வந்தீனா ஞாயிற்றுக்கிழமைண்டா ஒத்துக்கு வரையா தாரை வர முடியாது. வரையா ஃபோன் பண்ணியிருக்கேன் செட்டிலேயே பெரிய மனுஷன். ஆனா ஒன்னா நம்பர் சொல்ற புண்டா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்தா சனிக்கிழமை பார்க்க முடியாது. சனிக்கிழமை நைட்டு வர மாதிரி இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கணும். அப்படிதான் பார்க்க முடியும். சித்தப்பன் அம்மா நீ நினைப்பது போல இல்ல. என்னுடைய பெயரோ தாரை தேவி. ஓ தாரை தேவி. ஆமா. சரி சரிம்மா. அப்படி என்னுடைய பேர் தாரையாக இருந்தாலும் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தேன்? பிறப்பின் ரகசியம் என்ன? என்ன? உன்னை போல ஒரு தாயின் அங்கத்தில் பிறந்தேனா? முன்ன எப்படி ஐயா பிறந்த? எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்த? எதுல பிறந்த? தண்ணி தண்ணி அம்மா தேவா நீ எனக்கு
அம்மா அப்படிதான் என்னது இவனை என்ன விடுது அக்கறை போற 16 வருது ஜோடு கும்படா அவனை அடிச்சு அவர் பூதி நீ இதை எப்படி அடியோட கூட இன்னொரு அடி போடுறா போடுறா இன்னொரு எப்படி கூட சொல்லு அப்பதான் நான் போவேன் கோயா தண்ணி ஊத்துறவ பாத்தீல அதே மாதிரி தான் போக ஏன்டா இவனை அடிச்சு பழகிறான் அவனா வீட்ல என்ன வேலை புதையல ஒரு காலத்தில் தேவர்களுக்கெல்லாம் நரைத்திரை பிணி மூக்கு என்று சொல்லக்கூடிய நோய் அணுகாமல் இருக்க தேவர்கள் தேவமிதம் கிடைத்தார்கள். ஆமா சரிமா எப்படி எப்படி பார்க்கடலை ஒரு பாண்டமாக வைத்து மந்திரகிரி மலையை மத்தாக செய்து கண்ணிரனை தூணாக நிறுத்தி வாசுகியன் நாகத்தை எனக்கு எதிராக போட்டி தேவர்கள் வாழ்புறமாகவும் தலைவருமாக நின்று பால் அமுதம் கிடைத்தார்கள். அமிர்தம் ஆமா ஒரு 3 நாள் அப்படி அமிர்தம் கிடையும் பொழுது அந்த அமிர்தத்திலே முதலிலே யார் தோண்டினார் அம்மா சீனா கல்கண்டனே ஒரு பாட்டு என்ன போலவா மசால கர்நாடகா வந்திருந்து மூதாட்டம் முகத்துல முழிச்சேன் கண்டாறு போய் வந்திருந்து வரம் போறோம்னு குட்டி அடிச்சு கொள்றான் மூதேவி இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அப்படியா ஆமா சரி சரி இரண்டாவதாக ஸ்ரீதேவி என்ற பெண் பிறந்தாள். ஓ என்னாட்டா சிரிச்சுட்டு சாமியை செட்டில் கரையாவூரை சேர்ந்த தாயாக விளங்கக்கூடிய கலா குடும்பத்தினர்கள் நமக்காக 100 ரூபாய் அவர் சொத்துல இருந்து அப்டேட் செய்துள்ளார். அவர் எப்படி இருக்க வேண்டும் சொல்றேன்டா சொல்லையா நானாவா நீ தானமா எப்படி எலிமச்சங்கனிக்கு எதிர்கனி இல்லையோ அதுபோல குடும்பத்திலே எந்த ஒரு கஷ்டம் மலை போல வந்தாலும் இந்த பச்சையம்மன் கண் பார்வை பற்றி போல விலகி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக இருக்க தாயாக விளங்கக்கூடிய இந்த பச்சையம்மனை வேண்டுகிறோம். ஐயாவாகப்பட்ட கவந்தபாடியிலே இருந்து வருகை தந்துள்ள நன்றாக விளங்கக்கூடிய ஐயா அவர்களும் பழனிசாமி ஐயா அவர்களும் அக்கா உங்க பேரு என்னக்கா பள்ளி மாமா அவர்களும் அது மட்டுமல்ல இன்னொருத்தர் அன்பளிப்பு கொடுத்தாங்க. குடும்பமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக போகின்ற வழியிலே எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம செய்கின்ற தொழிலிலே மேலும் வருமானத்தை கொடுத்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக வாழ அம்மனை வேண்டுகிறோம். பிறகு பட்டத்து வெள்ளை யானை பாரிஜாத கற்பக விருட்சம் காமதேனு இப்படி சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் பிறந்தன. அதன் பிறகு சரி நாங்களும் 66,000 கன்னி பெண்கள் பிறந்தோம். 66,000 கன்னி பெண்கள். சரி சரிமா நானும் ஒருவன். ஓ நீயும் ஒருவன். சரி சரி அப்படி நான் பிறந்திருந்தாலும் என்னை யாரிடத்தில் ஒப்படைத்தார்? யாரிடத்தில் ஒப்படைத்தார்? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்?
மட்டும் அந்த சவுண்ட் வச்சு அப்படியே கூப்பிட்டு போகணும். அப்படியே கூப்பிட்டு போகணும். இந்த கத்தி வடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. என்னோட வந்தேன் நைட்டு வந்தாலும் திங்கிழமை வாய்ப்பு சாப்பிட்றதுனால அப்படி இல்லை. சோகம் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன் நாம்பளுக்கு கூட அங்கே அடைச்சி 12 மணி நேரம் 15 மணி நேரம் பார்த்தோம். அவர் குரல் வாய்ச்சி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கிறாங்க. அவர் பேசுகிற எவ்வளோ பேர் வருவாங்க. பெரிய நடந்தால் கூப்பிட்டா வந்துடுவார். அப்படி அமிர்தத்திலே பிறந்து நான் யாரை மாலையிட்டீங்க அம்மா வாலி சுக்கிரவனுக்கு நான் மனைவி. இருவருக்கு மனைவி. வாலி சுக்கிரவனுக்கும். ஆமா சரி சரிபா. அப்படி வாலி எனக்கு ஆசைக்கு ஒரு குழந்தை. ஆமா யாருமா? அரசால பிறந்த ஆண்மகன் பெயர் அங்குதன் என்று சொல்லலாம். அங்குதன். ஆமா சரி சரிபா. ஆமா என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? அம்மா நான் எப்படிப்பட்டவள்? வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் நான் சொல்வேன். அப்பேற்பட்ட மகிமை படைத்ததனால் வாலி சுக்கிரவன் இருவருக்கு ஒரு வலை கொடுத்தார்கள். வாலி சுக்கிரவனுக்கும். ஆமா சரிபா. அப்படி இருந்தாலும் இந்த கிஷ்கிந்தாபுரியிலே நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாலும் நீ வந்த காரணம் என்ன? உங்க கணவர் அதிகமா அழைத்தார சொன்னார். புறப்படு போகலாம்.